Hi, myself Rajesh. I've been working in a private firm for close to 16 years. And this is my wife Vijayalakshmi. So YouTubeல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எது புக் பண்ணோம், ஒரு விசிட்டேஷன் புக் பண்ணோம். ஆஃபீஸ்க்கு அடையார் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. நிபவ் லிஃப்ட்ஸ் மாடல் அங்கே ரெடியாக இருந்தது. அது போய் நான் என்னோடய பிரதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போனோம். பார்த்தோம், அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தோம். அங்கேயே வந்து ஸ்லீக்காக இருந்தது, இந்த எதுவும் இல்லை, இந்த நமக்கு எதுவும் டேமேஜ் பண்ணுற மாதிரி ப்ரொட்ரூடிங்காக எதுவும் ஸ்க்ரூஸோ இல்லை காம்பேக்டாக இருந்தது. அதனால் ஓகே, இது நம்ம வீட்டுக்கு எங்களுக்கு ஸ்பேஸும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்னால இது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்தோம். டிசைன் வைஸ் சேம் திங், அது காம்பேக்டாக இருந்தது. அதோட லுக் வந்து நல்லா எலிகண்ட்டாக இருந்தது. வீட்டு இன்டீரியரோட அது வந்து நல்லாவே கோ ஆச்சு. நமக்கு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, ஹோம் எலிவேட்டர்னு பார்க்கும்போது அது ஹோமோட ஒரு இன்டீரியரோட ஒரு பார்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ டெக்கரேஷனுக்கு வந்து எப்படியும் இப்போ இன்டீரியர் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அது லிஃப்ட்டுக்கும் அதுவும் ஒரு பார்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட காஸ்ட் ஒரு சேவ் ஆகும்னு தோணுச்சு. ஸோ எலிவேட்ரு கலர் சூஸ் பண்ணும்போது கான்ட்ராஸ்டிங்காக இருக்கணும், இன்டீரியரோட கான்ட்ராஸ்டிங்காக இருக்கணும், டைல்ஸோட கான்ட்ராஸ்டிங்காக இருக்கணும்னு மட்டும் பார்த்துக்கிட்டோம். ஸோ கலர் வேரியன்ட்ஸ் நிறைய இருந்தது, ப்ரௌனு, கிரே, பிளாக்கு. ஸோ அதனால் பிளாக் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க இன்ஜினியர்ஸ். அப்பயே வந்து கிளியராக சொன்னாங்க, இதில் வந்து எந்த ப்ரொட்ரூட்டிங் ஸ்க்ரூஸோ இல்லை எந்த எலமெண்ட்ஸும் வெளியில் இருக்காது. ஸோ எதுவும் உங்களுக்கு உங்களை எதுவும் டேமேஜ் பண்ணாது, குழந்தைங்க சேஃபாக இருக்கலாம், விளையாடலாம், சுற்றி விளையாடலாம். அதெல்லாம் என் பசங்க இந்த ஹால்லேயே கூட ஃபுட்பால்லாம் விளையாடுவாங்க. ஒன்றும் மேஜராக ஒன்றும் பிரச்சனை வந்தது கிடையாது, எதுவும் டேமேஜ் ஆனது கிடையாது. மேஜராக வந்து அவங்க இன்னொன்று எக்ஸ்பிளைன் என்ன பண்ணாங்கன்னா, கரண்ட் போயிடுச்சா நேச்சுரலாக அடுத்த ஃப்ளோருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும், பவர் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கா, இது ஓவர்லோட் சொல்லி எரர் மெசேஜ் காட்டிட்டு ஒர்க் ஆகாது. இது மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருந்தது. போயிட்டு மிட்வே எங்கேயும் நிற்காது. ஸோ இது குழந்தைங்களை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எவ்ரிடே பசங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் மொட்டை மாடி வரைக்குமே இந்த லிஃப்ட்டை இது பண்ணுறேன். ஸோ எங்கள் மாமனார் வயசானவர், எங்கள் அம்மா வந்தாங்கன்னா அவங்க ஏன் துணி காய போட கொண்டு போகிறது கூட ஸ்டெப்ஸ் 2 மாடி ஏறணுமா. ஸோ ஈவன் லிஃப்ட் டேக்கிங் திங்ஸ் டு செகண்ட் ஃப்ளோர் மைட் இந்த ரெகுலர் டே பேசிஸில் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஸோ அதுக்கெலாம் இப்போ நாங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் இட் பிகாஸ் இதுக்காக நாங்கள் வந்து புதுசாக வீடு கட்டினால வி வேர் ஏபிள் டு மேக் பிளான் அமெண்ட்மெண்ட்ஸ் மிட்வே த்ரூ. பட் ஈவன் ஒரு எக்ஸிஸ்டிங் ஹோமில் கூட அவங்க வந்து ப்ராப்பராக கட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணலாம். வேக்யூம் டெக்னாலஜினால ரொம்ப நாய்ஸ் கிடையாது. மெயின்டெனன்ஸு அந்த ரெகுலராக அந்த ஹைட்ராலிக்ஸ் பண்ணுற மெயின்டெனன்ஸ் அளவுக்கு இது பண்ண தேவையில்லை. நார்மல் இபி கனெக்ஷன்லேயே இது ரன் ஆகுது. ஸோ இதுக்காக தனி இபி லைன் வாங்க வேணாம். இதெல்லாம் ஒரு ஆடட் பாயிண்ட்ஸாக நான் ஃபீல் பண்ணனால ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்தவங்க கூட பார்த்துட்டு போனாங்க, அவங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட். I am Dr. S. Ramakrishnan, retired professor. I am a disabled person. எனக்கு வந்து லெஃப்ட் கால் கிடையாது. எனக்கு இந்த லிஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த லிஃப்ட் வந்து என்னுடைய கால்னு கூட நான் சொல்லுவேன். இன்னொரு ஃபீட்பேக் என்னென்னா, என்னுடைய பேரப்பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த லிஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை ஒரு டாய்ஸ் மாதிரி விளையாடுவானுங்க. இப்போ உள்ள ஸ்கூல் பசங்களை பார்த்தீங்கன்னா அவங்க புக்கெல்லாம் எவ்வளோ சைஸில் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. கூலி மூட்டை தூக்குறாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி சைஸில் புக்கு மூட்டைலாம் இருக்குது. அந்த புக்கு மூட்டையெல்லாம் எடுத்து போகிறதுக்குலாம் இந்த லிஃப்ட்டில் அவனுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா எங்கள் வீட்டில் லிஃப்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட உள்ள பசங்களையும் கூப்பிட்டு போயிட்டு அதில் காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இட் இஸ் ஸ்மூத் டு யூஸ்.